உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து பெற்றெடுத்த அன்னை ஆமீனா அவர்களை அடக்கிய இடம் அல் அபுவா என்ற இந்த இடம் மதினா நகரத்திலிருந்து மக்காவிற்கு செல்லுகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று போன்ற பகுதி. மக்காவில் இருக்கிற பொழுது 6 வயதான பாலகன் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தந்தையின் கபரை செல்வதற்காக தாயோடு மதினாவுக்கு செல்கிறார்கள். அங்கே இருந்து மறுபடியும் மக்காவிற்கு செல்லுகிற வழியில் அன்னை ஆமினாவுக்கு உடல்நலம் குன்றி போக அங்கேயே மரணித்து போகிறார்கள். அவர்களுடைய பணிப்பெண்ணான ஐமன் என்ற அவர்களோடு மீண்டும் மக்கமா நகரத்திற்கு வருகிற போது அந்த பாலகனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய தாயோடு இருந்த அந்த சிறு காலத்தில் உடல்நலம் குன்றி போயிருந்த தாய் உடல்நலம் தேறி எப்படியாவது அழைத்து சென்று விடலாம் என்ற நிலையில் யோசித்த அந்த பாலகனுடைய உள்ளம் தன் தாயை அடக்கிய போது எப்படி இருந்திருக்கும்? தந்தையின் கபரை காண்பதற்காக சென்ற 6 வயது பாலகன் திரும்பி வருகிற வழியில் தாயை கபருக்குள் இறக்கிய அந்த சோதனையை அந்த பிஞ்சு உள்ளம் எப்படி தாங்கி இருக்கும்? எப்படியெல்லாம் சோதனைகள்! 6 வயதிலேயே அனாதை ஆக்கப்பட்ட சூழ்நிலைகள். பிற்காலத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற போது, என் பிள்ளையை யாராவது பார்த்தீர்களா என்று பதட்டத்தோடு ஒரு தகப்பனார் வந்து கேட்பார். யாரும் இல்லை என்று சொன்னபோது, நான் அந்த தெருவில் போய் தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டவர் சென்றவரை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பார்கள். அழைத்து சொல்வார்கள், உன் பிள்ளையை நீ எங்காவது வீதியில் பார்த்தால் அங்கேயே அணைத்து முத்தமிட்டு உன் அன்பை காட்டாதே, உன் வீட்டிற்கு சென்று அந்த அன்பை காட்டு, ஏனென்றால் அங்கு யாராவது அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். ஒரு அனாதையினுடைய வலி ரசூல்லாவுக்கு அல்லாமல் யாருக்கு தெரியும்? தன் தாயை 6 வயதில் இழந்து தாய் வயிற்றில் 6 மாத குழந்தையாய் இருக்கிற பொழுதே தந்தையையும் இழந்த அந்த உள்ளத்திற்கு தெரியாமல் வேறு எந்த உள்ளத்திற்கு தெரியக்கூடும் அந்த வலி? அப்படித்தான் சொன்னார்கள். நாட்டிற்கு தலைவராகிவிட்டார்கள், அதிபராகிவிட்டார்கள். மதினாவிலிருந்து மக்காவிற்கு செல்லுகிற வழியில் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்கிறார்கள், என் தாயினுடைய கபரை நான் சந்திக்க வேண்டும் என்று. இறைவன் அனுமதி தருகிறான். அங்கே சென்று அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். இப்படி ஒரு அழுகை நாங்கள் கண்டதில்லையே என்று சுற்றியிருந்த சகாபாக்கள் எல்லாம் அவ்வளவு கவலை கொண்டு பதறுகிறார்கள். எப்போது இந்த அழுகை நிற்கக்கூடும் என்று பதறுகிற அளவிற்கு அழுதார்கள். என்ன நினைத்து அழுதிருப்பார்கள்? அந்த உள்ளம் எப்படியெல்லாம் பதறியிருக்கும்? தாய் இல்லாத வெற்றிடத்தை நினைத்து அழுதிருப்பார்களா? அல்லது தாயை குறித்து அழுதிருப்பார்களா? இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். அந்த கண்ணீரெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் என்ன? யார் அனாதையாக இருந்தாரோ, அனாதைகளை ஆதரித்தாரோ, அனாதைகளை ஆதரிப்பவர்களோடு சொர்க்கத்தில் இத்தனை நெருக்கமாக நான் இருப்பேன் என்று சொல்லி தந்தார்களோ, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக அடைந்தது இப்பூவுலகில் எமது பாக்கியம்.